ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், கர்த்தர் மறைச்சதை மிஸ்டர் டெவில் வந்து சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் ஒரு ஒரு சூப்பரான ஒன்றை நாங்கள் பார்க்க போகிறோம், அருமையானதை கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு விதமான என்ன பெரிய கர்த்தர், என்ன பெரிய இயேசு பாரு எப்படி இருக்கு, மோசம் போவாங்கன்னு தெரியாம மோசம் போயிடுவாங்க. அதை பார்த்தா மோசம்னே தெரியாது, நீ மோசம் போயிட்டு இருக்கனே தெரியாம மோசம் போக்குறது பேர் தான் பிசாசு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கடைசி நாளில் வஞ்சிக்கப்படுவார்கள். அன்னைக்கு ஏதேன்ல அந்த ஞானம் யாரு? மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தது யார் அந்த ஞானம்? இயேசு. யோவான் எழுதுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதாவது தேவ ஞானமாகிய இயேசு அன்னைக்கு ஆதாமுக்குள்ள இருந்த வரைக்கும் இருள் அவனை பற்றி கொள்ள முடியாது. தீமை வந்தாலும் அந்த தீமையை நன்மையாக தேவன் மாற்றி விடுவார். பிசாசுக்கு அங்கே வேலையே இருந்திருக்காது. பாவம் 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 பாவங்கிறமே இந்த நடக்கிற காரணம் அது பாவம் இல்லை. ஞானத்தை, தேவ ஞானத்தை புறக்கணித்து மனுஷன் வேற ஞானத்தை எடுத்துக்கொண்டதை தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. என்ன முதல் பாவம்? முதல் பாவம் தேவனுடைய ஞானத்தின் கீழே நான் வாழ மாட்டேன். ஏன்னா அப்ப அந்த தேவனுடைய ஞானத்தின் கீழ் மனுஷன் வாழும்போது எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருந்தான். மனைவி யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுது, அந்த சிங்கம் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. என்னைக்கு தேவ ஞானமாக இயேசுவை அவன் வெளியே தள்ளினானோ அந்த வெளிச்சம் அவனை தந்து போனது, இருள் சூழ்ந்து கொண்டது. வெளிச்சம் மகிமையா இருந்துச்சு, அந்த வெளிச்சம் அறிவு, அந்த வெளிச்சம் அது போனோடனே என்ன வந்துருச்சு? நிர்வாணம் தான் தெரியுது. அதான் இன்னைக்கு உலகத்துல தெரிஞ்சிட்டு, நீ என்னுடைய சிருஷ்டி, என்னுடைய ஞானத்தின் மூலமாகத்தான் நீ நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய என்னுடைய ஞானத்தை வேண்டாம் என்று சொல்லி வேறே ஒன்றின் மூலமாக எது நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்ளும் போது நீ சாகவே சாவாய். ஏன்னா தேவனுடைய ஞானத்தின் மூலமாக ஒரு காரியத்தை பார்த்து உனக்கு நல்லது இது நன்மைன்னு நீ நினைச்சினா, தேவனுடைய ஞானத்தின் மூலமாக நன்மையை பார்க்கும் பொழுது அது உண்மையாக உனக்கு நன்மையாக அமையும். நாங்களே நல்லதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆதாம் ஏவாளும் வந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய அந்த ஞானம் அல்லாமல் அவனுடைய சுய ஞானத்தினாலே உன்னை பார்த்து இது நல்லா இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கும் போது அது நிச்சயமாகவே அது நன்மையா இருக்குங்கிற எந்த கேரண்டி கிடையாது. மனுஷன் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக நல்லதுன்னு நினைக்கிறது அவனுக்கு என்னவா அமையலாம்? தீமையா அமையலாம். அல்லது தன்னுடைய ஞானத்தின் மூலமா ஒன்றை பார்த்து இது எனக்கு தீமையானது நினைக்கிறது அவனுக்கு எப்படி இருக்கலாம்? நன்மையா இருக்கலாம். ஆகவே தான் இன்னைக்கு இந்த உலகம் ஏன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய அறிவினால தீமையை நன்மையாகவும் நன்மையை தீமையாகவும் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ எதையாவது அறிஞ்சுக்கணும்னு விரும்புனீனா மனைவியை அறிந்தான் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். என்னுடைய அறிவின் மூலமாக என்னுடைய ஞானத்தின் மூலமாக நீ அறியும் போது நன்மை உனக்கு நன்மையாகவே இருக்கும். அப்போ அன்னைக்கு தீமையே இல்லையா நீங்க கேட்கலாம். கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த கனியை சாப்பிடலன்னா மனுஷன் தேவனுடைய ஞானத்தில் செயல்படும் பொழுது என்ன ஒரு ஞானம் அவனுக்கு இருந்திருக்குன்னா, தீமையை பார்க்கும்போது அந்த தீமை அவனை அணுகவே அணுகாது, அந்த தீமையும் அவனுக்கு நன்மையாய் மாற்றக்கூடிய ஞானம் அந்த ஞானம். அப்போ பிசாசு என்னவா போயிருப்பான்னா, இன்னெஃபெக்டிவா போயிருப்பான். பிசாசு இருந்தா கூட தேவனுடைய ஞானத்துல மனுஷன் செயல்பட்டு இருந்தானா இவன் எவ்வளவு தீமையை கொண்டு வந்தாலும் அந்த தீமையை அவன் நன்மையா எடுத்துட்டு போயிடுவான். அப்போ அவனுக்கு அங்கே வேலையே கிடையாது. அதனால தான் வச்சான் வேட்டு. நாங்கள் அதை பார்த்து நல்லா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. ஏன்னா உனக்கு தேவனுடைய ஞானம் இல்லை. அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எப்படி தீமையை கூட நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாத்துறாருன்னா, தேவனுடைய ஞானம் தீமையே இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. இந்த மனுஷன் தெரிந்து கொண்ட ஞானம் தீமை எது நன்மை எதுன்னு தெரியாம சில வேளைகளில் இல்லை எல்லாத்தையுமே அவன் தீமையாக தான் தெரிஞ்சுக்கிறான். எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை அறிய வேண்டும் என்பதற்கு பல வெப்சைட்டு டாலர் கணக்கில் செலவு பண்ணி தப்பா போதிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன பண்றான்? படிச்சவன் படிக்காதவன்லாம் கல்யாண வாழ்க்கை எங்க கத்துக்க போறான்னா, இந்த வேதத்துல தேவனுடைய ஞானத்துல கத்துக்காம உலகத்துல இருக்கிற அசுத்தம் காம விகாரம் அதை போய் கத்துக்கிட்டு அதை படிச்சுட்டு கல்யாண வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண பாக்குறான். யாரு என்னன்னே தெரியல, என்ன பண்ணணும்னே தெரியல. மிருகங்களாக மனிதனை மாத்தின ஞானம் அது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். அந்த பகுதி முழுவதும் நான் வேகமாய் வாசிக்க விரும்புகிறேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது.
அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலேயே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வருவதால், தேவ கோபாக்கினை வருவதால், ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஒரு நீண்ட வேத பகுதி. இந்த நீண்ட வேத பகுதியில் பாதி நம்ம பார்த்துருக்குறோம், தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. அதை தொடர்ந்து இந்த வேத பகுதியில் 3 காரியங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. 1, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். போக்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள். இந்த மோசம் போக்காதபடிக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிங்க. 3வது, தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் அதிகமாய் மனதில் வைத்து கொள்ளும்படி கேட்கிறேன். சரி, போன வாரம் என்ன பார்த்தோம்? நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள் அப்படின்னு அங்கே அவர் எழுதியிருக்கிறார். தமிழில் தேவனை பின்பற்றுங்கள் என்று வருகிறது. ஆங்கிலத்தில் இமிட்டேட் ஆஸ் த சில்ட்ரன் ஆஃப் காட். தேவனை பிரதிபலியுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. நம்முடைய தேவனையே நாம் அவருடைய பிள்ளைகளாக, அதாவது என்ன சொல்ல வர்றாரு? தேவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதான் அர்த்தம். நடக்க முடியுமா? நடக்க முடியும். ஏன்னா தேவன் அப்படி தான் நம்மளை சிருஷ்டித்தார். ஆரம்பத்தில் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னை போல மனுஷன் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு தான் சிருஷ்டித்தார். பாவத்தின் மூலமாக அவன் அதை இழந்து போனாங்கிற கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை சொல்கிறதுக்கு இந்த காலை வேளையில் ஒரு பெரிய டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை. புது சிருஷ்டிப்பின் மூலமாக இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக மறுபடியும் நாம் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அது இன்னைக்கு சாத்தியம். இல்லாட்டி இப்படி அவர் எழுத மாட்டார். வித்தியாசம் காண்பிக்கிறார் இந்த இடத்துல. எப்படி காண்பிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அங்கே யார் அவர் மனசில் வச்சுருக்கிறார்னா, இயேசுவை மனசில் வச்சு பேசுகிறான்னு நம்ம சொல்லி பார்த்தோம். இயேசு தேவனுக்கு பிரியமான குமாரன். 2 இடத்துல பார்க்குறோம். அந்த சுவிசேஷங்களில் 2 இடத்துல சொல்லுகிறார். ஒன்று, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக மறுரூப மலையில் அவருடைய சீசர்களோடு இருக்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு பிதா சொல்கிறாரு. அதாவது பிதா எனக்கு இவர் பிரியமான குமாரன் சொல்கிறது நம்ம உலகத்தில் ஒருத்தரை பார்த்து இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர்னு சொல்கிறது போல் கிடையாது. அதில் பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஆமேன். அதன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இயேசு இவ்வளோ பிரியமான குமாரன்? அந்த இடத்துக்கு இன்றைக்கி தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எந்த இடத்துக்குன்னா, ஒரு பிள்ளையை பார்த்து இவன் எனக்கு பிரியமானவன் சொன்னால், முதல்ல அங்கே நம்ம பார்க்குறோம், தானாக மனம் எந்தவித கம்பல்சனும் இல்லாமல் இயேசு என்ன பண்ணினார்? பரலோகத்திலிருந்து அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்தது அதுவே ஒரு பெரிய விஷயம். அவர் அங்கே இருந்தார், இந்த பொல்லாத உலகத்துக்கு வந்தார். வந்ததோடு மட்டுமல்ல, உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் வாழ்ந்து, இந்த பூமியில் நமக்காக அடிகளை வாங்கி, நமக்காக சிலுவை சுமந்து, நமக்காக கல்வாரியில் அவமானமான ஒரு மரணத்தை ஏற்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கி பிதாவினத்தில் அவர் போயிருக்கிறார். மறுபடியும் உங்களை என்னை மீட்டுக்கொள்ள வரப்போகிறார். அப்போ அதன் நடுப்பில் நம்ம எப்படி நடந்துக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பவுல் எழுதுகிறார். இதனுடைய உண்மையான அர்த்தத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பிதா சொன்னார்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் நான் பிரியமாக இருக்கிறேன்னு. அந்த இடத்துல இருந்தவங்க 3 பேர்
ஒன்று பேதுரு, இன்னொன்று வந்து யோவான், இன்னொன்று வந்து யாக்கோபு. அதை எடுத்து மறுபடியும் பேதுரு தனியாக சொல்கிறாரு. அந்த இடத்துல 2 பேதுருல இருக்குது. அது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். அதை அப்படியே அவர் எடுத்து சொல்கிறார். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அந்த சுவிசேஷத்தில் எழுதினவங்களாம் அங்கே இல்லை, அவங்க கேட்டு தான் எழுதியிருக்காங்க. இவர் வந்து அந்த இடத்துல இருந்தவர். அப்போ இவர் சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கு இல்லையா? எப்படி சொல்கிறார் பாருங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வருகை உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அங்கே ப்ளூரலில் சொல்கிறார், கேட்டோங்கிறார். இப்போ 3 பேர் இருந்திருக்கிறாங்க அங்கே. உண்மையிலே சொல்கிறார், நாங்கள் 3 பேர் அங்கே இருந்தோம், நாங்கள் கேட்டோம். அப்போ என்ன அங்கே சொல்ல வருகிறார்? இந்த கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. அதான் சொன்ன, வேதம் ஒரு நேர்மையான புஸ்தகம். நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. உலகத்தில் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது. எல்லா தேசங்களிலும் எல்லா விதமான பின்னணியிலும் ஒரு கட்டுக்கதைகள் இருக்கும். அந்த கட்டுக்கதையை வச்சு தான் அவங்களுடைய நம்பிக்கையை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஏன் இந்த இடத்துல நாங்கள் தந்திரமான கட்டுக்கதையை பின்பற்றுகிறவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாருன்னா, அங்கேயும் கூட கட்டுக்கதைகள் உண்டு. இஸ்ரேல் தேசத்துலேயும் யூதர்கள் மத்தியிலும் நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வேதம் நாங்கள் சொல்லுகிற இயேசு, அவருடைய வல்லமை, இயேசு வரப்போகிறார். நாங்கள் சொல்கிறோம் இயேசு வரப்போகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு வரப்போகிறார்? அது கட்டுக்கதை இல்லை அப்படிங்கிறாரு. நாங்கள் உங்களுக்கு சொன்னது, உங்களுக்கு எழுதின எதுவுமே மனுஷனுடைய கட்டுக்கதை இல்லைப்பா. நாங்கள் கேட்டோம். பிதா வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து டைரெக்டாக தன் குமாரனை பற்றி சொன்னார். இவர் என்னுடைய பிரியமான குமாரன், இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு சொன்னப்போ நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிறார் அவர். ஆமேன். அப்போ கேட்டபடினால் நாங்கள் எழுதுகிறோம் அப்படிங்கிறார். எப்படி அவர் வந்து அப்படி சொன்னதுனால என்ன நடந்திருக்கு? அப்படி அவர் சொல்லும் போது பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றாராம். ஹல்லேலூயா. அப்போது தேவன் ஒருத்தவங்களை பார்த்து பிரியமான குமாரன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறது. சும்மா எனக்கு பிடிச்ச புள்ளன்னு இல்லை, கர்த்தர் உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்துகிற தேவன். இந்த பூமியில் உங்களை மகிமைப்படுத்துவார், வரப்போகிற நித்தியத்திலும் உங்களை மகிமைப்படுத்துவார், விட்டுற மாட்டார். நீங்கள் இன்றைக்கி அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு எவ்வளோ தான் செஞ்சாலும் சிலர் போல் நன்றியற்றவர்களாக இல்லை அப்படியே மாற்றி தலைகீழ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சதையே உங்கள் தலையில் பழியாய் சுமத்துகிறவர்கள தேவன். அவர் சொல்கிறாரு, எப்போ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான பலனை அவனுக்கு நான் கொடுப்பேங்கிறாரு. என் ஊழியக்காரனுக்கோ என் தீர்க்கதரிசிக்கோ என் பிள்ளைக்கோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான ரிவார்டு வச்சுருக்கிறேன்னா அப்போ அவர் எவ்வளோ கவனமுள்ள தேவன் பாருங்கள். அப்போது இயேசு எவ்வளோ பண்ணார்? இயேசு செய்ததுக்கு இந்த உலகத்தில் ஈடானது ஒப்பானது ஒன்றுமே இல்லை. அப்போ அவருக்கு எவ்வளோ கன மகிமை கொடுப்பாரு? எந்த அளவுக்கு கொடுத்தாரு? அவரை கர்த்தர் என்று உயர்த்தினார், அவரை தேவன் என்று உயர்த்தி இன்னைக்கு வலது பார்சத்தில் வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன மகிமை? வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட நம்மை உயிரோடு அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். அப்போ இயேசுக்கு என்ன மகிமையை கொடுத்தாரோ அதே விதமான மகிமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன நம்பிக்கையில் கொடுத்திருக்கிறார்னா, இவர்கள் என்னுடைய பிரியமான பிள்ளைகள், இவர்கள் என்னை இமிட்டேட் பண்ண போகிற பிள்ளைகள், இவர்கள் இந்த பூமியில் என்னை பிரதிபலிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தேவன் நமக்கு ஏற்கனவே கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு என்ற ஒருவர் மூலமாக, அந்த இயேசு என்ற ஒருவரை நீங்கள் நானும் விசுவாசத்தபடினாலே நம்ம கனத்துக்கும் மகிமைக்கும் நம்ம ஒன்றுமே செய்யலை. உங்களையும் என்னையும் பார்த்தா நம்ம கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவங்களாம் இந்த பூமியில் நம்ம பிறக்கலை. ஆனால் இந்த தேவன் மேல் நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு என்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறணுமோ, அவர் இந்த ஒரு பிரியமான குமாரனுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் உங்களுக்கு அதே விதமான கனத்தையும் மகிமையும் வச்சுருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் பின்னாடி எழுதுகிறார். இந்த குமாரனை பாருங்கள், இயேசுங்கிற அந்த குமாரனை பாருங்கள், அந்த பிள்ளைக்கு தேவன் என்ன செஞ்சான்னு பாருங்கள். அதனால் நீங்கள் இப்படிலாம் நடந்துக்குங்க. சும்மா நீங்கள் இப்படி நடந்துங்க அப்படி நடந்துங்க அப்படின்னு பவுல் எழுதலை. என்ன விதமான, அதே எபேசியரில் தான் இருக்குது.
எப்படி ரட்சிப்புனா என்ன? உன்னதங்களில் நம்மை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு அப்படிலாம் சொல்லிட்டு தான் பின்னாடி எழுதுகிறார். அப்போ புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் முக்கியம். நம்ம அழைத்த தேவன் நம்ம மேலே என்ன விதமான ஒரு ஆசை வச்சுருக்கிறார், பாசம் வச்சுருக்கிறார், நேசம் வச்சுருக்கிறாரு, நம்ம அப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த அருமையான காரியங்கள் என்ன என்கிறதை புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் நாம் அந்த மகிமைக்கு பாத்திரர்களாக இருக்கிறோம். மகிமையை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் வச்சிருக்கிற இந்த மகிமை, இந்த கீழே சொல்லப்பட்ட இந்த அசுத்தங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்மளுடைய மகிமையை திருடும்படியாக பிசாசுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே மனுஷனுக்கு தேவனுடைய மகிமையை போகக்கூடாது. ஆதாமுக்கு தேவன் எல்லா மகிமையும் கொடுத்துருந்தார், அதை திருடிவிட்டான் இல்லையா. இப்போ இன்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கைக்கும் எதுக்கு விரோதமாக வரான்? ஏன் சிந்தனையில் பிரச்சனையை கொண்டு வரான், வெறுமையை கொண்டு வரான், சோர்வை கொண்டு வரான், நம்ம வாழ்க்கையில் இச்சைகளை கொண்டு வரான்? என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஒரே ஒரு கோல், நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்துருக்கிற மகிமையிலேருந்து நம்மளை எப்படியாவது அதை வேறு பிரிச்சுன்னு தான் கொண்டுட்டு வரான். ஆனால் நாமும் அதன் மத்தியில் கர்த்தருடைய அந்த மகிமையில் நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம். முடிவு மகிமை. ஹல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய முடிவு மகிமைக்கு நேராக நம்ம போயிட்டுருக்கோம். ஏதோ அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத, என்ன தான் நடக்க போகுது, அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு பயணம் இல்லை நம்முடைய பயணம். எங்கே போய் சேர போகிறோன்னு தெரியாது, அல்ல அந்த பக்கம் என்ன வச்சிருக்கிறார் கர்த்தர் எதுவுமே தெரியாது. ஒரு பிளைண்டான வாழ்க்கை இல்லை தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகிமை, அதை வேதம் முழுவதும் தேவன் தன் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன விதமான, அப்படி தான் வேதம் சொல்லுது, தன்னுடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் அழைத்தவரை அறிவினாலே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ மகிமையை நம்ம வாழ்க்கை விட்டு பிரிக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு தேவன் மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமைக்கு நேராக நம்மை தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மகிமையை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, வித்தியாசத்தை காண்பிச்சுட்டே வர்றாரு. இந்த நான் வாசித்த வேத பகுதியில் 4 வித்தியாசத்தை காண்பிக்கிறார் பவுல். என்னென்ன வித்தியாசத்தை காமிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, முந்தின மனுஷனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும், பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. நம்மளை பார்த்து பிரியமான பிள்ளைகள்ங்கிறாரு, அதே சமயத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மரித்தோரை விட்டு எழுந்திரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகள், மற்றவர்கள் மரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அவங்க இருளின் பிள்ளைகள்ங்கிறாரு. அப்போ ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் அற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். வெளிச்சம்ங்கிறாரு, இருளின் பிள்ளைகள்ங்கிறாரு, மரித்தவர்கள்ங்கிறாரு, உயிரோடு இருக்கிறவர்கள்னு சொல்கிறாரு, பிரியமான பிள்ளைகள்னு சொல்கிறாரு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னு சொல்கிறாரு. இப்படி பல்வேறு விதமான வித்தியாசங்களை அங்கே காண்பித்து கொண்டே வருகிறார். இப்போ அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நாம் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எதன் நிமித்தம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, இந்த ரட்சிப்பு நிமித்தம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம் செய்வது தான் இந்த உலகத்தில் நமக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கறது. ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் மாறும் பொழுது நாம் தேவனுடைய காரியங்களை சரியாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையில் எஃபிஷியண்ட்டாக நல்ல வல்லமையாக செயல்பட உதவுகிறது. அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிறந்த வழி, எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பார்த்தீங்களா, மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டுருக்கு. அது ரொம்ப முக்கியம். என்ன மோசம் போக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, மோசம்னாலே அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மோசம் போகாதீங்கன்னு வேதம் எங்கேயாவது சொன்னிச்சுன்னு வச்சுக்கோங்க, மோசம் போகாதீர்கள் அப்படின்னாலே நமக்கு ஆதியாகமம் ஞாபகம் வரணும். அதாவது மோசம் போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோசம் போயிட்டுருக்கோன்னே தெரியாமல் மோசம் போகிறது பேர் தான் மோசம் போகிறது. எப்படி நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோன்னு, நம்ம கரெக்டாக போகிறோன்னே. ஆனால் நமக்கு தெரியாது நம்ம மோசம் போயிட்டுருக்கோன்னு. அப்போது நம்ம மோசம்தான் போகிறோன்னே தெரியாமல் நம்மளை மோசம் போக்குறானே, அவன் பேர் தான் பிசாசு. அப்படி தான் ஆதாம் ஏவாள், அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவன் சொன்ன விதம், அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விதெல்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மோசம் போகிறோன்னு தெரியாது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், கர்த்தர் மறைச்சதை மிஸ்டர் டெவில் சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் ஒரு சூப்பரான ஒன்றை நாங்கள் பார்க்க போகிறோம், அருமையானதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு, அது பேர் தான் மோசம் போகிறது. எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத ஒரு காரியம் நமக்கு நல்ல ஒரு பொய்யான ஒரு இதை கொடுக்கும், நல்ல
ஒரு விதமான என்ன பெரிய கர்த்தர், என்ன பெரிய இயேசு பாரு எப்படி இருக்கு அப்படின்னு போகிறது பார்த்தீங்களா, அது பேர் தான் மோசம். மோசம் போவாங்கன்னு தெரியாமல் மோசம் போயிடுவாங்க. இந்திய தேசத்திலே மோசம் போக போகிறார்கள். எப்படி அதை பார்த்தா மோசம்னே தெரியாது, கிறிஸ்தவங்களுக்கே தோண போகுது, பிரமாதமாக இருக்குது, நல்ல டான்ஸ் இருக்குது, நல்லா ஆடுறாரு, நல்லா அங்கேயும் என்னமோ ஏதோ நடக்குது, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா மனசு நல்லா இருக்குது, வெற்றி கிடச்சிருச்சு, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குது, என்னுடைய பிஸ்னஸ்லாம் பிரமாதமாக போகுது. நீ மோசம் போயிட்டுருக்கேன்னே தெரியாமல் மோசம் போக்குறது பேர் தான் பிசாசு. இந்த உலகத்தில் தெரியவே தெரியாது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கடைசி நாளில் வஞ்சிக்கப்படுவார்கள். எப்படிப்பா அது நடக்கும்? வேதம் தெரிஞ்சவங்க, தேவனை தெரிந்தவர்களுமே மோசம் போயிடுவாங்களா? போவார்கள். ஏன்னா அங்கே நடக்கிற காரியங்கள் இதுக்கு ஒப்பாக, அதாவது ஒரு நல்ல நோட்டு கள்ள நோட்டுக்கு வித்தியாசம் தெரியாது போல, எது உண்மையான தேவ பிரசன்னம், எது தேவ சமூகம் என்று தெரியாமலேயே அந்த உலகத்தில் அவர்கள் இன்னைக்கு பெரிய மேலான இடத்திலிருந்து அவர்களுக்கு சப்போர்ட் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட அங்கே வந்து பங்கு பெறுவார்கள். ஏன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் தேர். ஓ க்ளோரியஸ் திங். அது உண்மையான க்ளோரியாக கிடையாது, அது பேர் தான் மோசம் போகிறது. வேதம் மோசம் போகாதீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுதுன்னா, ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொல்லலை. ஏமாந்து போகிறது வேறு, மோசம் போகிறது வேறு. ஏமாந்து போனால் திருப்பி அதை நம்ம சரி பண்ணிடலாம், மோசம் போனால் திரும்பி வர முடியாது. ஏமாந்து போவதற்கும் மோசம் போவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின் மூலமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாந்து போனால் கூட கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருவார். ஆனால் நீங்கள் மோசம் போயிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மோசம் போகிறவனே தெரியாமல் ஏமாந்து அந்த மோசம் போயிடுவாங்களே, அது பேர் தான் மோசம் போகுதல். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, ஒருவனும் உங்கள் வீண் வார்த்தைகளினாலே இதெல்லாம் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். நீங்கள் முன்ன காலத்தில் அந்தகாரமாக இருந்தீங்க, இருள் இருந்தீங்க, இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்து அது போல் நடந்துக்குங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு தெளிவாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுகிறோம், நம்ம எங்கே மோசம் போகிறோன்னே தெரியாமல் மோசம் போயிடுவோம் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிச்சோம் இல்லையா, எபேசியர் 4 பார்த்தீங்கன்னா இதுக்கான நல்ல விளக்கத்தை பவுல் கொடுக்குறார். அதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம். வர நாட்களில் நல்ல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு மட்டுமல்ல, அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான காரியங்களை நாம் இங்கேருந்து சொல்ல போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 இந்த மோசம் போக்குறதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அங்கே கொஞ்சம் பார்க்கணும். இந்த பழைய மனுஷன், அதாவது உலகத்தில் நம்ம ஆண்டவரை அறியாததுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட மனுஷன்கிறது தான் பழைய மனுஷன். இந்த இடத்துல நீங்கள் என்ன குழம்பக்கூடாதுன்னா, இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேனே, இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான் என்றெல்லாம் வேதத்தில் இருக்குதே, அப்புறம் மறுபடியும் இந்த பழைய மனுஷனை பற்றி வேதம் பேசுதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பழைய மனுஷன் போயிட்டான், ஆனால் அவன் விட்டுட்டு போன புத்தி போகல, அவனுடைய எண்ணங்கள். அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் விட்டு போன தாக்கம் இன்னும் இங்கே இருக்கா இல்லையா? எப்படி இருந்தாலும் ஒரு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட அதனுடைய தாக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாலும் நம்ம பழைய இந்த எண்ணங்கள் இருக்குல்ல. ஆகவே தான் வேதம் 2 சிந்தையை சொல்லுது. ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவிக்குரிய சிந்தைன்னு. நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம வாழ்ந்து வந்த வாழ்க்கையின் எண்ணங்கள், சில நம்பிக்கைகள் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. அந்த நம்பிக்கையை பற்றி இங்கே சொல்கிறாரு. அந்த முந்தின நடக்கைக்குரிய அந்த மனுஷன். இந்த இடத்துல மோசம் போக்கும் இச்சைகளாலே ஒரு பிராக்கெட்டை போட்டுட்டு கெட்டு போகிற பக்கத்தில் ஒரு பிராக்கெட்டை போட்டு வாசிங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு இப்படி வாசிக்கணும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய பழைய மனுஷன். நான் சொல்ல கவனிச்சுட்டே வாங்க. முந்தின நடக்கைக்குரிய பழைய மனுஷன், அவன் பேர் பழைய மனுஷன். சரி, என்ன நடக்கை? அவன் மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அவன் எப்படி கெட்டு போனான்னா, அவனை மோசம் போக்கும் இச்சைகளாலே. எப்படி அந்த இச்சைகள் அவனை மோசம் போக்குகிறது?
நான் மோசம்தான் போய் கொண்டிருக்கிறேன் என்று தெரியாமலே மோசம் போக்கும் வல்லமை இச்சைக்குண்டு. அன்னைக்கு அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் மோசம் போனார்கள். மனுஷன் எப்படி மோசம் போகிறான் என்று சொன்னால், இந்த உலகம் எப்படி இன்னைக்கு மோசம் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த முழு உலகத்தின் நிலைமை என்ன என்று வேதம் சொல்லுகிறதே, நாங்கள் மோசம்தான் போய் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே அவர்களை மோசத்துக்குள் நடத்துகிற அந்த வல்லமை இச்சையில் இருக்கிறது. ஆமென். ஒருத்தவங்களை எது அப்படி நடத்தும்? நாங்கள் மோசம் போகிறோன்னே அவங்கள தெரியாமல் பார்த்துக்கிற அந்த காரியத்தின் பெயர் வேதம் சொல்கிறது, அது பேர் இச்சை. லஸ்ட், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அது ஒரு இச்சை. மூணுமே இச்சையில் தான் வரும். ஜீவனத்தின் பெருமையில் இச்சை இல்லைன்னு நினைக்காதீங்க. பெருமை இருந்தாலே அங்கே இச்சை இருக்கும். இந்த பழைய மனுஷன் எப்படி கெட்டு போகிறான்னா, இந்த உலகம் எப்படி கெட்டு போகுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கெட்டு போகக்கூடாதுன்னா, இச்சை என்ன பண்ணுது நம்ம வாழ்க்கையில்? அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. கொஞ்ச நேரம் என்ன ஆகிட போகுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியே பல வருஷங்கள் என்ன பண்ணிடும்? நம்மளை பிரயோஜனமற்றவர்களாய் மாற்றிவிடும். காமன் ப்ராப்ளம். திஸ் இஸ் த காமன் ப்ராப்ளம். திஸ் இஸ் த காமன் ப்ராப்ளம் ஃபார் த வேர்ல்ட் ஆஸ் வெல் அஸ் த காமன் ப்ராப்ளம் ஃபார் சர்ச். சபைக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனை இதுதான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் காணப்படுகிற பொதுவான ப்ராப்ளம் அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா இச்சை. இச்சைங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெட்டு போகிறோம் என்பதை நாம் அறியாதபடி நம்ம மனதையும் இருதயத்தையும் மூடி பிரமாதமாக கொண்டு போய் குழியில் தள்ளிவிட்டு போயிடும். அவன் பேர் தான் பழைய மனுஷன். அதை சொல்கிறாரு அந்த படி. இப்போ நல்லா புரியுது அந்த வசனம் உங்களுக்கு? முந்தின நடக்கைக்குரிய சில விஷயங்கள் என்ன பண்ணணும்? பிராக்கெட் போட்டு வாசிக்க தெரியணும். சில வசனங்களை பிரித்து வாசிக்க தெரியணும். சில வசனங்களை 2-3 பிரித்து பார்த்தீங்கன்னா புரியும். அப்படி தான் நல்லா வாசிக்கணும். நேற்றுக்கு இதையெல்லாம் நான் வாசிக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா, ரொம்ப ஒரு நல்ல சாப்பாடை, விருப்பமான சாப்பாடை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நல்லா உட்காந்து டைம் எடுத்து அதை சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு டெலிஷியஸாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, டேஸ்டி ஸ்வீட் டெலிஷியஸ் ஃபுட்டு, அதுபோல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற போல் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சாப்பிடணும். சபை அப்படி தான். சபைங்கிறது காலையில் வர ஒரு ஆவிக்குரிய ரெஸ்டாரண்ட்டு போல் இருக்கணும். சபையில் நல்லா சாப்பிடணும் கர்த்தருடைய வார்த்தையை. அப்போ தான் அந்த ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடைவான். எப்படி மத்தியானம் சண்டே போயிட்டு நல்லா நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோமோ, அதுபோல் காலையில் சபைக்கு போய் நல்லா சாப்பிடணும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி நல்ல ஸ்வீட்டாக நல்லா டெலிஷியஸ் ஃபுட்டு போல் அதை நல்லா சாப்பிடும்போது நம்ம ஆவியில் நல்ல பலன் அடைவோம். அப்படி தான் நான் உணர்கிறேன். இந்த பிரசங்கங்கள் தயார் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அது அப்படி நேற்றுக்கு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அதை எழுதி வச்சுருக்கிறேன், ஒரு நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்றது போல். ஏன்னா இப்படி வார்த்தையை வச்சு கர்த்தருடைய வசனத்தை வச்சு பிராக்கெட் போட்டு பிரித்து போட்டு பழைய மனுஷனா ஏன் அவன் கெட்டு போனான், எப்படி கெட்டு போகிறான், எப்படி அவன் மோசம் போகிறான், எது அவனை மோசம் போக்குது, கொஞ்சம் நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றது போல், எலும்பெல்லாம் எடுத்து மெதுவாக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறது போல் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பிரித்து வாசித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஓ மை காட், இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் எப்படி கெட்டு போகிறான்னா, தான் கெட்டு போகிறான் என்கிறது அறியாமலேயே அவனை கெட்டுப்போக வைக்கிற வல்லமையும் சக்தியும் பாவத்துக்கும் இச்சைக்கும் இருக்கிறது.